இஹ்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி, மக்கா மஸ்ஜித், சென்னை. ஒரு தேசத்தின் வளர்ச்சி என்பது அந்த தேசத்தின் அனைத்து சாரரையும் உள்ளடக்கிய அரசு இயந்திரத்தை உருவாக்குவதிலிருந்து துவங்குகிறது. நாட்டை ஆட்சி செய்வதற்கான திட்டங்களை தீட்டுவதிலிருந்து அதை பாமர மக்கள் வரை கொண்டு சேர்ப்பதில் அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் மிக முக்கிய பங்காற்றுகின்றனர். அரசின் கொள்கை முடிவுகள் எடுப்பதில் ஐஏஎஸ் அலுவலர்களின் கருத்துக்கள் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சிறுபான்மை சமூகத்து மாணவ மாணவிகள் இந்த அதிகார தளத்தில் பிரதிநிதிப்படுத்தப்படும் போது அந்த சமூக பார்வையில் இருந்து அதன் சூழலை உள்வாங்கிக் கொண்டு சரியான இடங்களில் அவர்களின் குரல்களை எத்தி வைக்க இயலும். இதனை புரிந்து கொண்ட சென்னை அண்ணா சாலை மக்கா மஸ்ஜித் நிர்வாகத்தினரின் தொலைதூர பார்வையில் உருவான ஒரு ஏற்பாடுதான் இஹ்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி, சென்னை. இந்திய ஆட்சி பணிகளில் சேர்வதற்கான குடிமையியல் தேர்வுகளுக்கான தென்னிந்தியாவின் முதல் இலவச பயிற்சி மையமாக திகழ்கிறது இஹ்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி, சென்னை. ஒரு பள்ளிவாசல் என்பது வணக்கத்திற்குரிய இடம் என்பதனையும் தாண்டி சமுதாயத்தை கட்டி அமைக்க வேண்டிய தளமாக செயல்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமாக சமுதாயத்தை அதிகாரமிக்க அறிவார்ந்த சமூகமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு ஐஏஎஸ் அகாடமியை உருவாக்கி முன்னுதாரண பள்ளிவாசலாக திகழ்கிறது சென்னை மக்கா மஸ்ஜித். இறைபக்தியும் தேசபக்தியும் ஒருங்கே அமைந்த ஆட்சி பணியாளர்களை சிறுபான்மை சமூகத்திலிருந்து உருவாக்குவதையே இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறது ஐஏஎஸ் அகாடமி. சமுதாயத்தில் குடிமையியல் தேர்வுகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி தகுதியும் திறமையும் வாய்ந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சிறந்த பயிற்றுனர்களை வைத்து பயிற்சி வழங்கி தரம் வாய்ந்த புத்தகங்களையும் வழங்கி சிறந்த சூழலையும் ஏற்படுத்தி தனது நோக்கத்தை நோக்கி பயணித்து வருகின்றனர். தற்போது சென்னை மக்கா மஸ்ஜிதில் செயல்பட்டு வரும் இஹ்லாஸ் ஐஏஎஸ் அகாடமியில் 135 மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். இந்த பயிற்சி ஆரம்பித்து இதுவரை 120 மாணவர்கள் பல்வேறு அரசு தேர்வுகளில் வெற்றி பெற்று இன்று மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு துறைகளில் உயர் பதவிகளில் பணியாற்றி வருகின்றனர். இஹ்லாஸ் ஐஏஎஸ் பயிற்சி மையத்தின் வெற்றிகரமான செயல்பாடுகளால் அதன் சேவைகள் விரிவாக்கம் பெற்று இன்று தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழும் 18 ஊர்களில் அதன் பயிற்சி களங்கள் உருவாகி உள்ளது. சமுதாய மாணவர்களை அரசு அதிகார மையங்களுக்கு கொண்டு சேர்த்து சமுதாயத்தை தன்னிறைவு பெற்ற சமுதாயமாகவும் அதிகாரமிக்க சமுதாயமாகவும் மாற்ற தொடர் பயணத்தை மேற்கொண்டிருக்கும் சென்னை மவுண்ட் ரோடு மக்கா மஸ்ஜித் இஹ்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி தொடர் வெற்றிகளை பெற வாழ்த்தி துவா செய்து அவர்களுக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் விருது வழங்கி சிறப்பிக்கிறது ஃபீட் அசோசியேஷன் ஃபார் எஜுகேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட், சென்னை.